ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிஃப்டியோட லாட் சைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணும்போது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா லாட் சைஸ் 25 இருந்திருக்கும். இப்போ 75 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணதெல்லாம் 25 அப்படிங்கிற ஒரு லாட் சைஸை வச்சு தான் ப்ரீமியம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, எப்படி நம்மளோட என்ட்ரியில் ப்ரீமியம் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஓகே, இப்போ லாட் சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன சொல்யூஷன் எடுத்திருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டிக்கு தான் கொடுப்போம் இல்லையா? ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி 30 மினிட்ஸ் சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு 20 வீடியோஸ்க்கு மேலே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம இன்றைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். நான் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் சார்ட்டில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, இங்கே பாருங்கள், மார்க்கெட் மார்னிங் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டல். இங்கே அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ஓகே, இமிடியேட்டா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிவர்சல் ஆகிருக்கு. இப்போ ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா நம்மளோட என்ட்ரி கிரைட்டீரியா மேட்ச் ஆகும். ஓகே, இங்க 23,797 இருக்கு இல்லையா? நீங்க 23,800 புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ரிவர்சல் ட்ரேடு இங்க எக்ஸிக்யூட் ஆகல. தென் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இம்மிடியட்டா நேற்றையோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகிட்டு இங்க பாருங்க, ஒரு சாலிடான ஒரு பையிங் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த 9:30 கேண்டல் நமக்கு ஒரு சாலிடான பையிங் கேண்டல். ஓகே, நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு பையிங் வியூ நான் எடுத்தேன் இன்னைக்கு. ஓகே, இப்போ ஒரு பையிங் வியூ நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம ஒரு ஆப்ஷன் பையர் இல்லையா? அடுத்தது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க 23,769 இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 23,750 கால் ஆப்ஷன் சார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இது நிஃப்டியோட 23,750 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி வந்த கேண்டல் இந்த கேண்டல் தான், அதாவது 9:30 கேண்டல். ஓகே, நாம இப்போ எப்பயுமே கேண்டலோட ஹையில என்ட்ரி எடுக்க மாட்டோம். மிட் பாயிண்ட்ல தான் என்ட்ரி எடுப்போம். ஓகே, மிட் பாயிண்ட நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா இங்க பாருங்க, 122 ரூபாய் 50 பைசா எனக்கு ஒரு மிட் பாயிண்டா கிடைக்குது. இப்போதான் நம்ம ஒரு டிசிஷன் இங்க எடுக்க போறோம். என்ன டிசிஷன் அப்படின்னா நமக்கு என்ட்ரி கிரைட்டீரியாவுக்கு கோர்ஸ் வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருப்போம்ல, ஒரு சம்திங் பிரைஸ் நான் சொல்லியிருப்பேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில லாட் சைஸ் சேஞ்ச் ஆகிருந்தாலும் நெக்ஸ்ட் 3 மந்த் வெயிட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா அப்போ நம்ம இந்த 3 மந்த் ட்ரேட் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ட்ரேட் பண்ணாம இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால நான் என்ன ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த 122 இருக்குல்ல, இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லாட் சைஸ், அதாவது ஏற்கனவே இருந்த 25 அப்படிங்கிற லாட் சைஸே நம்ம மல்டிபிள் பண்ணி நம்மளோட ப்ரீமியம் கிரைட்டீரியாக்குள்ள வச்சுக்கிட்டு நாம ட்ரேடு பண்ண போறோம். உங்களுக்கு கோர்ஸ் வீடியோஸ் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட மிட் பாயிண்ட் நம்ம எந்த இடத்துல நம்ம என்ட்ரின்றத டிசைட் பண்றோமோ அதுல நம்ம மார்க் பண்ணிட்டு மிட் பாயிண்ட நம்ம 25 மல்டிபிள் பண்ண போறோம். ஓகே, நாம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ரீமியமும் நமக்கு சூட்டபிளா இருக்காது. ஸோ அதனால இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ், அதாவது 23,250க்கு பதிலாக 23,800 அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்மளோட கிரைட்டீரியா மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நிஃப்டியோட 23,800 கால் ஆப்ஷன் சார்ட்டு. நமக்கு ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி வந்த கேண்டல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, 96.20 காமிக்குது.
ஸோ நமக்கு வந்துட்டு இந்த பிரைஸ், இந்த பிரீமியம் வந்துட்டு நம்ம 25ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஓகே. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 96ல வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மார்க்கெட் வந்துட்டு பாருங்க, இந்த ஹை அதாவது 102 வரைக்கும் வந்துட்டு அங்கருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு குடுத்துருச்சு. ஸோ நான் எப்பயும் சொல்ற மாரி தான். நான் ஒரு 10:45க்குள்ள வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்தது அப்படின்னா, அந்த ட்ரேட வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதர்வைஸ் வந்துட்டு நான் ட்ரேட வந்துட்டு எடுக்க மாட்டேன். தென் வந்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் ஸ்பாட் சார்ட்ட போய் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் வந்துட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10:45க்குள்ள வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகுது. நம்மளோட இம்பார்ட்டன்ட் செல்லிங் ஜோன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் 10:40க்கு மேல வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால நான் நிஃப்டில வந்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணல. நான் ஆல்ரெடி பிளேஸ் பண்ணி வச்சிருந்த ஆர்டர வந்துட்டு கேன்சல் வந்துட்டு பண்ணிட்டேன். ஓகே. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு சென்செக்ஸ்லயுமே காமா எஃபெக்ட் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால சென்செக்ஸ் சார்ட்டும் நம்ம ஒரு டைம் வந்துட்டு பார்த்துடலாம். இது சென்செக்ஸோட 3 மினிட் சார்ட்டு. நாம ஏன் சென்செக்ஸ்க்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம் அப்படின்னா, இனிமேல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது ஒன்லி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல தான் வந்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அதுல தான் வந்துட்டு வீக்லி 2 டைம்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஓகே. இங்க பாருங்க. இப்போ நமக்கு நிஃப்டி மாதிரியே இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு இம்மீடியட்டா கீழ டவுன் சைடு வந்திருக்கு. தென் வந்துட்டு நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஹைல இருந்து நிஃப்டி மாதிரியே இங்க வந்துட்டு 9:30 கேண்டில் வந்துட்டு நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு கொடுக்குது. ஸோ அதனால இப்போ நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 78,596 இருக்கு இல்லையா? நீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்து பாருங்க. பிரீமியம் வந்துட்டு ரொம்ப ஹியூஜா வந்துட்டு இருக்கும். பிரீமியம் வந்துட்டு ரொம்ப ஹியூஜா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்றதும் மார்க்கெட்ல ஆல்ரெடி வந்துட்டு தெரியும் இல்லையா? நாம வந்துட்டு ஒரு பேக்கப் டேட்டா வந்துட்டு எடுத்து வச்சு அதில் அனலைஸ் பண்ணும் பொழுது பிரீமியம் வந்துட்டு ஹையா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு காமா எஃபெக்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ட்ரேடை வந்துட்டு நான் சென்செக்ஸில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலை. ஓகே. தென் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு தெரியாது. ஆனால் சென்செக்ஸில் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் நாம 2 இண்டெக்ஸோட சார்ட்டுமே வந்துட்டு ஒரே டைம்ல வியூ வந்துட்டு பண்ணணும். ஓகே. மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல வந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ரிவர்சல் ட்ரேட் வந்துட்டு வந்திருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். மார்க்கெட் வந்துட்டு இப்போ நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது மேலே வந்துட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த கேண்டில் வரும்பொழுதே நம்ம வந்துட்டு ஒரு டிசிஷனை மேக் பண்ணிடணும். ஓகே. இங்க பாருங்க 78,768 இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்ம 78,800 புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு ஒரு டைம் எடுத்து பார்த்துடலாம். இது சென்செக்ஸோட 78,800 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு நமக்கு என்ட்ரி வந்த கேண்டில் இந்த 9:45 கேண்டில். நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டே லோல இருந்து வந்துட்டு மார்க் பண்ணுவோம். டே லோல இருந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க ரூ. 511 வந்துட்டு காமிக்குது. சென்செக்ஸ்லயுமே இப்போ வந்து லார்ஜ் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இந்த லார்ஜ் சைஸோட கம்பேர் பண்ணும்பொழுதே இந்த பிரீமியம் வந்து ரொம்ப ஹியூஜான வந்துட்டு பிரீமியம். ஸோ அதனால இந்த ட்ரேடுமே நம்ம வந்துட்டு அவாய்ட் வந்துட்டு பண்ணிக்கலாம். எதனால வந்துட்டு நான் எல்லா ட்ரேடுமே வந்துட்டு எடுக்கக்கூடாது அப்படின்றனா, நாம வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பர்ஃபெக்டா ரிஜெக்ஷன் ஆகணும் அல்லது ரிவர்சல் ஆகணும், பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள நாம வந்துட்டு நோட் பண்ணி வந்துட்டு வச்சிருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த் ஸ்டார்டிங்ல நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போட்டிருப்பேன். நான் எந்த மாதிரி வந்துட்டு பேக்கப் டேட்டா வந்துட்டு எடுத்தேன், எந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு பில்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோஸ் வந்துட்டு நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இப்போ உங்க கையில ஒரு 10, 20 சார்ட் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். அந்த சார்ட்டை எடுத்துட்டு நீங்க ஆப்ஷன் பிரீமியமும் வச்சுட்டு, இண்டெக்ஸ் சார்ட்டும் வச்சுட்டு ஒரு வியூ வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நீங்க இதநாள் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்ல பண்ண தப்புகள் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ். இப்போ இந்த வீடியோஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும்பொழுது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1:00 வந்துட்டு ஆயிட்டு இருக்கு.
இப்போ நான் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு இருக்கேன். இங்க எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2 பையிங் பாயிண்ட் வந்துட்டு கிடைக்குது. அதாவது பையிங் பாயிண்ட் அப்டின்னா நமக்கு வந்துட்டு பாட்டம்ல தானே இருக்கணும். இது என்ன டாப்ல இருக்கு அப்டின்னா, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு போட்டிருக்கோம். என்னோட இன்னைக்கான பிளான் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு ட்ரேடுமே வந்துட்டு எடுக்க போறது கிடையாது. ஓகே. எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரேட வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு சாலிடா வந்துட்டு ஒரு 99%க்கு மேல வந்துட்டு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் தான் நான் வந்துட்டு என்ட்ரி எடுப்பேன். ஏன் அப்படின்னா, நாம வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையர். இந்த மாரி ஒரு சில விஷயங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ணா தான் மார்க்கெட்ல நம்மளால வந்துட்டு சஸ்டெயின் வந்துட்டு பண்ண முடியும். ஓகே கைஸ், நாளைக்கு வந்துட்டு சென்செக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஆஃப்டர் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கிரைட்டீரியா வச்சு நீங்க வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்துட்டு சென்செக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. நம்ம ஆல்ரெடி கிரைட்டீரியா வச்சிருப்போம் இல்லையா? எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது போல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இன்னொரு விஷயத்த கண்டிப்பா வந்துட்டு நோட் பண்ணணும். நாம சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்ணாலும் நிஃப்டி சார்ட்ட கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். பட் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிஃப்டில ட்ரேட் பண்ண மாட்டேன். நிஃப்டில எனக்கு ஒரு சாலிடான என்ட்ரி வந்தது அப்படின்னா, சென்செக்ஸ்ல அந்த ட்ரேட வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவேன். எதனால அப்படின்னா, சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு சேமா தான் வந்துட்டு மூவ் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.